தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு மறுபடியும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது ராஜஸ்தான்ல உதய்பூர்ல வந்து நம்ம இருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து லான்ச் ஆன ஹுண்டாயோட அல்கசாரை பற்றி ஒரு டீட்டெயில் வாக் அரவுண்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் இன்றைக்கி மறுபடியும் நம்மக்கிட்ட அந்த வெஹிக்கிள் வந்து இருக்குது. அப்போ இந்த வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்க்ளூடாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மெயினாக வந்து என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட்டோட லுக்கு கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. இந்த கிரில்லோட டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. 360 டிகிரிக்குரிய கேமரா வந்து இங்கே இன்க்ளூட் ஆனதை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வேர்ட்டிக்கலாக வந்து ஹெட்லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஆர்எல்மே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. பிளிங்கர் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட குட்டியாக வந்து இங்கே ஒரு பிளிங்கரும் இன்டெகிரேட் ஆனது நமக்கு தெரியுது. இங்கே ஃப்ரண்ட்டில் ரேடார் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஆடாஸ் வந்து லெவல் 2 ஆடாஸ் வந்து இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்டில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கேமராவுமே வந்து நமக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இவ்வளோ தான் சேஞ்சஸ். வெஹிக்கிளோட சைட் வியூ அப்படின்னு பார்க்கும்போது லென்த் மட்டும் ஒரு 10 mm வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு பம்பர் மட்டும்தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு உள்ள ஸ்பேஸில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே மேலே வந்து ஒரு ரூஃப் ரெயில் வந்து இருக்குது. அதே மாதிரி இதை லாக் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் கீயே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களோட மொபைல் மூலமாக இந்த காரை அன்லாக் பண்ண முடியும். ஒரு 3 யூசருக்கு உங்களோட டிஜிட்டல் கீயை ஷேர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 8 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்போ கீயே இல்லாமல் இந்த காரை அன்லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணி உங்களால் போக முடியும். அது எப்படிங்கிறது ஒரு ரீலில் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம ரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரியரில் தான் வந்து ஒரு மேசிவான சேஞ்சஸ் நடந்திருக்கு. மெட்டலே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆனதை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே வந்து ஸ்லைட்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கீழே இறங்கினதை நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி அல்கசாருங்கிற ஒரு பெரிய பேட்ச் வந்து ஒரு லென்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து ஒரு டெயில் லேம்ப் கனெக்டட் எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளிங்கருமே வந்து இங்கே ஸ்லிம்மாக இங்கே இன்டெகிரேட் ஆகிறது தெரியுது. இங்கே நம்மளோட பூட்டோட டோரில் இருந்து பாடி வரைக்கும் அந்த பிளிங்கர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி டெயில் லேம்புமே எல்இடியில் வேர்ட்டிக்கலாக ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு மேசிவான ஒரு ரிஃப்ளெக்டரு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து நமக்கு இருக்குது. ஒரு பெரிய ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கிரெட்டாவை பார்த்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். டர்போ அப்படிங்கிற ஒரு பேட்ச் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது அந்த 1.5 லிட்டரில் இருக்கிற பெட்ரோல் GDI டர்போ காம்போ தான் வந்து இது. உங்களுக்கு மேலே வந்து ஒரு ஷார்க்ஃபின் ஆண்டனா வந்து இப்போ இன்க்ளூட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு எல்இடியில் ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. வைப்பர் இருக்குது. டிஃபாகர் லைனும் நமக்கு தெரியுது. வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது R18 உங்களுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி அலாய் வந்து டைமண்ட் கட்டில் கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஒரு மல்டி ஸ்போக்ஸ் வந்து இதில் நமக்கு தெரியுது. 215/55 R18 ப்ரொஃபைல் டயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் டிஸ்க் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பூட் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு 3 row கார் அப்படிங்கிறப்போ பூட் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஒரு 180 லிட்டர்ஸ் வந்து 3 ரோவுமே நம்ம போட்டிருந்தோன்னா உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு வெர்டிக்கலாக வந்து சூட்கேஸ் மட்டும்தான் உங்களால் வைக்க முடியும். இதையும் கொஞ்சம் லைட்டாக வந்து இதை நம்ம முன்னாடி இப்படி கொண்டு வந்து வச்சா தான் உங்களால் அந்த வெர்டிக்கலாக சூட்கேஸ் கூட வைக்க முடியும்னு சொல்லலாம். அப்படி வைக்கும்போது நமக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இருக்காது. இல்லை அப்படின்னா பின்னாடி ஒருத்தர் தான் உட்கார்றாரு அப்படின்னா நீங்கள் இதை ஃபோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்குது. இல்லை 2 சீட்டையும் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 580 லிட்டர்ஸாக வந்து உங்களுக்கு 3rd row ஃபோல்ட் பண்ணும்போது கிடைக்குது.
ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேர் வீல் இங்கே தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸ்பேர் வீல் வந்து கீழே தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து போஸோட ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த காரில் இந்த டாப் எண்டில் போஸோட ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்குது வித் சப்வூஃபரோட. ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே அப்படியே ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா டூல் கிட் வந்து நமக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு நட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதை அன்ஸ்க்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து கீழே இறங்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே இதில் நீங்கள் மேலே ஏற்றி தான் நீங்கள் ஸ்பேர் வீலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே தான் வந்து ஒரு சப்புமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. வெஹிக்கிளோட இன்டீரியரில் என்னென்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். இந்த ஸ்டேரிங்குமே வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. ஏன்னா ஆடாஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனதுனால அதுக்குரிய பட்டன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மிச்சப்படி யூஸ்வலாக கரெக்டாக நம்ம ஹுண்டாயில் இருக்கிற அதே ஸ்டேரிங் தான். கீழே வந்து ஒரு ஃப்ளாட் பேட்டமும் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இன்ஃபோடைன்மெண்ட்டும் இந்த கிளஸ்டருமே வந்து கனெக்டடாக இந்த டாப் எண்டில் வந்து வருது. 10.25 இன்ச்சஸில் ரெண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று கிளஸ்டருக்கும் ஒன்று இன்ஃபோடைன்மெண்ட்டுக்கும். அது மேலே இல்லாததுனால நமக்கு ரோடோட வியூ வந்து ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இது சிமிலர் டு கிரெட்டாவோட அந்த ஃபீல் தான் நமக்கு இதில் கொடுக்குது. ரைட் சைடில் பார்க்கும்போது ஒரு சின்ன மேக்னெட்டோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் மொபைலில் வைக்கிறனால வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ ஏதாவது வச்சு ஒரு மெட்டலை வச்சிங்கன்னா அது கப்புன்னு வந்து பிடிச்சிக்கும். இங்கே கீழே வந்தோம் அப்படின்னா டியூவல் ஜோனில் ஏசி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுக்கும் தனித்தனியாக நீங்கள் அந்த ஏசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்குரிய ஸ்விட்சஸ் பட்டன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே வந்து டச் ஸ்க்ரீனில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் இதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். டெம்பரேச்சருக்கு மட்டும் வந்து உங்களுக்கு இங்கே பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ நான் சொன்ன மாதிரி போஸோட ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே ஏசியோட வெண்ட் வந்து லென்த்தாக வந்து இருக்குது. இதில் தான் வந்து த்ரோ உங்களுக்கு கிடைக்க போகுது. பட் இந்த இடத்துல வந்து இன்கேஸ் நீங்கள் பர்ஃப்யூம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ப்ளக் பண்ணணும்னா கூட நீங்கள் ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு சின்னதாக மொபைல் வைக்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மு அதில் ஒரு கிரிப்பரோடையே நமக்கு கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட கொஞ்சம் சின்ன ஒரு க்ளோ பாக்ஸ் தான். இதில் கூல்டு க்ளோ பாக்ஸும் நமக்கு இதில் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சப்வூஃபர் வந்து உங்களுக்கு இதில் வருது. ஆட்டோமேட்டிக் ஐஆர்வி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் அப்படின்னு பார்த்தோன்னா பேனரமிக் சன்ரூஃபாக இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் அப்கிரேட் ஆகிருக்கு. அதுக்குரிய சுவிட்சஸ் வந்து நமக்கு இங்கே இருக்கிறது தெரியுது. ஏர்பேக்கோட இண்டிகேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சீட்டில் ஏர்பேக் போட்டிருக்காங்க இல்லை அப்படிங்கிற விஷயம். இதுக்கப்புறம் இங்கே ஒரு மிரர் ஹோல்டர், ஐ மீன் ஸ்பெக்ஸ் ஹோல்டரும் நமக்கு அதில் கிடைக்கிது. இங்கே லைட் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சன்வைசர் தான். ஸோ மிச்சபடி இந்த சீட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேஜரான அப்கிரேடு. வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் அட்ஜஸ்டபிள் சீட் இந்த டிரைவர் கிடைக்குது. வித் மெமரி கண்ட்ரோலோட உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சீட் அதுவாக பின்னாடி போகுது. நீங்கள் உள்ளே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பொசிஷனுக்கு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். 2 மெமரி கண்ட்ரோலோட உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதே மாதிரி சீட்டோட வென்டிலேட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே 2 சுவிட்சஸ்மே வந்து நமக்கு இதில் தெரியுது. அதே மாதிரி 360 டிகிரி கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்டு வருது. பவர் பார்க்கிங் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே அப்கிரேட் ஆகிருக்கு. ஒரு சி டைப் யூஎஸ்பி போர்ட்டுமே இருக்குது. அதே மாதிரி இன்ஃபோடைன்மெண்ட்க்குரிய யூஎஸ்பி போர்ட் நமக்கு அதில் கிடைக்கும். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 6 சீட்டர் தான். அப்போ இதில் மேஜராக வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. அதில் ஒன்று தான் வென்டிலேட்டட் சீட்ஸ். இங்கே செகண்ட் ரோக்குமே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கிடைக்கிது. அதுக்குரிய கண்ட்ரோல் வந்து இங்கே டோரில் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே அண்டத்தையை வந்து கம்ஃபர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்டபுளில் இங்கே அண்டத்தையை நீங்கள் வேரி பண்ணுற மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக தேவையான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். மிச்சபடி நமக்கு லெக்கோட சப்போர்ட்லாம் வந்து இதில் எங்கேயும் இல்லை. ஸோ உள்ளே உட்காந்து பார்க்கலாம் எப்படி கம்ஃபர்ட் இருக்குன்னு. இந்த சீட் வந்து மேனுவலாக தான் நம்ம மூவ் பண்ணிக்கணும். ஸோ உள்ளே வரேன். ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் மூவ் பண்ண முடியும். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நான் வச்சுருக்கேன். அப்படி வச்சா கூட இந்த டிரைவரோட சீட்டோட பொசிஷன் என்னோட பொசிஷனில் தான் இருக்குது. அப்போ எனக்கு இவ்வளோ நீ ரூம் வந்து கிடைக்கிது. லெக் ரூம் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இப்போ இதே இது நான் கம்ப்ளீட்டாக நான் பின்னாடி தள்ளுறேன் அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு என்னால் இப்படி பின்னாடி தள்ள முடியும். இப்படி தள்ளிட்டேன்னா நல்ல ஒரு லெக் ரூமு, நல்ல ஒரு நீ ஸ்பேஸும் நமக்கு இதில் கிடைக்கிது. இந்த ஹெட் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் வந்து இங்கே நடந்திருக்கு. இங்கே வந்து அப்படியே ஒரு வி ஷேப்பில் வந்து இங்கே ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் தலையை இங்கே வைக்கும்போது நீங்கள்
நீங்கள் இன்கேஸ் தூங்குனீங்கன்னா கூட இப்படி வந்து ஸ்லிப் ஆகாதபடி இப்படி ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. அது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த அப்பல்ஸ்ட்ரி எல்லாமே வந்து நல்ல ப்ரீமியமான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஆம்ரெஸ்ட்டு கரெக்டான பொசிஷனில் வந்து நிற்கிது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சைட்லுமே ஒரு ஆம்ரெஸ்ட்டுக்கு ஆனால் ஒரு சின்னதாக ஒரு லெதர் ப்ரொஃபைல் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேப்டன் சீட்டோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ப்ரீமியமாக இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி இழுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களோட லேப்டாப்போ டேப்லெட்டோ வைக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. இதுவும் முன்னாடி இருந்தது தான். பட் இப்போ அடிஷ்னலாக என்ன விஷயம் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே வந்து ஒரு கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் ஒரு கப் ஹோல்டரும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு புது ஃபீச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ இங்கே சார்ஜர் அப்படின்னு பார்த்தோன்னா ரியர்லையுமே வந்து நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது சூப்பர் ஃபீச்சர்னு சொல்லலாம். அது போக 2 C டைப் சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது. 2 AC வென்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டோட கோ பேசஞ்சர் சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நீங்களே இங்கே ரியர்லேருந்து உங்களால் இப்படி மூவ் பண்ண முடியும். அப்போ உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றாப்புல அவங்க கம்ஃபர்ட்டை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ரிக்ளைனையும் உங்களால் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது வந்து ப்ரீமியம் வெஹிக்கிள் இருக்கிற ஃபீச்சர்ஸ் இதுலேயும் உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த செகண்ட் ரோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இந்த மிடில் ரோவோட கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது ஒரு நல்ல லக்ஸுரியான ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம தேர்ட் ரோக்கு வந்து போகலாம். தேர்ட் ரோ போகிறது தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இன்கேஸ் இதில் வந்து ஒன் டச் தம்பிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது வந்து இதில் நமக்கு கொடுக்கல. அப்போது இந்த கேப்புக்குள்ளே நம்மளால் உள்ளே போக முடியுமா அப்படின்னா அடல்ட் கண்டிப்பாக போக முடியாது. அப்போ வேறு வழியே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா நடுவில் இருக்கிற கேப் வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். அது வந்து கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது. நான் உள்ளே போயே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி வந்தோன்னா ஓகே நம்மளால் எந்திரிச்சு உள்ளே வந்து உட்கார்றதுங்கிறது அப்பா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து இப்போ நான் உட்காந்துருக்கேன். உட்காந்தேன்னா கூட என்னால் காலை திருப்ப முடியல. இந்த சீட் வந்து கொஞ்சம் மிடில் தான் இருக்குது. இதை ரிக்ளைனை வேணால் கொஞ்சம் நான் சாய்ச்சிக்கிறேன். ஓகே, ரிக்ளைனை சாய்ச்சிட்டு நான் திரும்புகிறேன். இப்போ மறுபடியும் ரிக்ளைனை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக வச்சுருக்கேன். இப்படி வச்சேன்னா எனக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த அண்டத்தைங்கிறது கம்ப்ளீட்டாக வீக்காக தான் இருக்குது. சீட்டோட விட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீ ஸ்பேஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. லெக் ரூம் அப்படிங்கிறதும் சுத்தமாக இல்லை. ஸோ இங்கே ஓகே எஸ் ஸோ அட்ஜஸ்டபுளாக நமக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ரிக்ளைனை வந்து சாய்க்கிறதுக்கு இங்கேயே ஒரு ஏதாவது ஒரு ஒரு லீவர் மாதிரி கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ என்னன்னா பின்னாடி போய் தான் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்போது தேர்ட் ரோ அப்படிங்கிறது அடல்ட்டுக்கு கொஞ்சம் ரொம்பவே காம்ப்ரமைஸ்டான ஒரு விஷயந்தான். சிட்டிக்குள்ளே நீங்கள் போகணுன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போகணுன்னா வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிட்ஸு தான், கிட்ஸும் கூட உட்கார்றதுக்கு ரிலக்டன்ட் காமிப்பாங்க. ஒரு C டைப் சார்ஜிங் போட்டுருக்கு. இங்கே வந்து ப்ளோயருக்கு தனியாக இங்கே கண்ட்ரோலே கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோக்கு ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு ஏசியோட வெண்ட் இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கமும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே ஏறுறதுக்கு இங்கே ஒரு ஹேண்டிலோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆனால் இங்கே வழியாக ஏறுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஒரு கப் ஹோல்டரு, ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸும் இருக்குது. ரூஃபில் வந்து ஒரு லேம்புமே நமக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோல வந்து உட்காந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல ஒரு நல்ல வியூ வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பெனராமிக் சன்ரூஃபோட அந்த ஃபீல்மே வந்து தேர்ட் ரோல நல்லாவே வந்து உங்களுக்கு நமக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இது ஒரு குவார்டர் கிளாஸ்மே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் ரோல ரொம்ப அடைச்சு போட்ட மாதிரி இல்லை, ஒரு மாதிரி டிஎல்ஓ வந்து பெட்டராகவே இருக்குது. லைட்டிங் நல்லாவே நமக்கு இந்த தேர்ட் ரோவுக்கு வருது. இந்த நியூ அல்கசாரில் என்னென்ன வேரியன்ட்ஸ் வருது, எவ்வளோ பட்ஜெட் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 4 வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 9 கலரில் வந்து வருது. பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன் ரோடு காஸ்ட் பெட்ரோல் வேரியன்ட் வந்து 19 lakhsல இருந்து 27 lakhs வரைக்கும் உங்களுக்கு வருது. டீசல் அப்படின்னு பார்த்தோம்னா 20 lakhsல இருந்து சேம் 27 lakhs வரைக்கும் வரும். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த அல்கசாருக்கும் இப்போக்கும் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணவே இல்லை. சேம் ப்ரைஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஃபீச்சர்ஸ் மட்டும் அடிஷ்னலாக நிறையா உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. பட் பேஸுக்கும் கீழே ஒரு ட்ரிம் இன்க்ளூட் பண்ணி பட்ஜெட்டை வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கும் கீழே 14.99 lakhs எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் ஒரே ஒரு வேரியன்ட் மட்டும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும்.
இதோட மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலுக்கு ஒரு 17 to 18 வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் நமக்கு ரியல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிட்டிக்குள்ளே ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜும், ஹைவேல ஒரு 13 to 14 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீசல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கோட் பண்ணுறது 19 to 20 வந்து கோட் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் சிட்டிக்குள்ளே ஒரு 12ம், ஹைவேல ஒரு 16ம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நியூ அல்கசாரை நம்ம டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜினோட ஸ்பெக் வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் இன்ஜினில் எந்த சேஞ்சுமே வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 1.5 லிட்டர் GDI இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டைரக்ட் இன்ஜெக்ஷன், கிரெட்டாவில் இருக்கிற அந்த நியூ காம்போ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காம்போ தான் இதுலேயும் இருக்குது. பவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 160 PS வந்து இந்த பெட்ரோலில் இருக்கிற இன்ஜின் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. 253 Nm டார்க் வந்து டெலிவரி பண்ணும். அப்படியே நம்ம இதை டீசல் பார்த்தோம் அப்படின்னா 1.5 லிட்டரில் இருக்கிற CRDI இன்ஜின் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிரெட்டாவில் இருக்கிற அதே இன்ஜின் தான், அதுவும் முன்னாடி அல்கசாரில் இருந்த அதே இன்ஜின் தான். ஸோ அதில் பவர் பார்த்தோன்னா ஒரு 116 PS-ம் 250 Nm டார்க்கும் வந்து டெலிவரி பண்ண போகுது. அப்போ இந்த பெட்ரோலை விட டீசலுங்கிறது கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு தோணலாம். ஏன்னா அதில் வந்து 160 PS வந்து பெட்ரோலும், இதில் 116 PS வந்து டீசலையும் இருக்குது. இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது பெட்ரோல் தான். DCT காம்போ வந்து நம்ம ஓட்டுறோம். இப்போ இதில் வந்து கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலில் ஒரு 6 ஸ்பீட் மேனுவலும் 7 ஸ்பீட் DCTயும் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம ஓட்டிட்டு இருக்கிறது 7 ஸ்பீட் DCT. இதே இது டீசல் வரோம் அப்படின்னா 6 ஸ்பீட் மேனுவலும் 6 ஸ்பீட் ATயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பவர் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஃபுல் த்ராட்டில் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு ஹைவேல தான் இருக்கோம், ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் த்ராட்டில் அந்த DCTயோட அந்த பர்ஃபார்மன்ஸு, அந்த கியர் ஷிஃப்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து நமக்கு ஸ்மூத்தராக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ வெஹிக்கிள் வந்து 100லேருந்து அப்படியே அழகாக எவ்வளோ அமுக்குனாலும் பவர் வந்து பயங்கரமாக டெலிவரி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது 0 to 100 வந்து கிட்டத்தட்ட ஒரு 9.6 செகண்ட்ஸில் வந்து 0 to 100 அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பவர் வந்து நல்லா இருக்குது. இது வந்து கிரெட்டா வந்து ஒரு சின்ன காரு, பட் இது வந்து ஒரு பெரிய காரு. அப்போ தேவையான பவர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து இருக்கும். நீங்கள் 7 பேரை வச்சு இழுத்துட்டு போகிறது கூட நல்ல பவர் இருக்கிற மாதிரி தான் இதோட டியூன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ டெஃபினட்டாக நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங்கோட டைனமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ADAS எனேபிள் ஆகிருக்கு. அதனால இந்த லேனை வந்து அது கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ ADAS நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரெட்டாவில் இருக்கும்போதே நம்ம சொல்லியிருக்கிறோம் கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து ஒரு மாதிரி லைட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் இதுலேயும் வந்து அப்படி தான் இருக்குது. ADASனால தான் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்டேரிங் வந்து பட் ஸ்டெபிலிட்டியாகவே கூட உங்களுக்கு அது இருக்குது. ஓகே, இப்போ பிரேக்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு பிரேக் அப்ளை பண்ணியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வெஹிக்கிளில் லைட்டாக ஒரு ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ ஒரு புல் கொடுக்குறேன், இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு புல் கிடைக்குது. ஸோ அந்த ஹை ரவ்வில் வந்து நல்ல RPM வந்து உள்ளே கேட்குது, அந்த ரவ்வோட சவுண்டு. இப்போ நான் வந்து ஒரு பிரேக் அடித்து காமிக்கிறேன். வண்டி கிட்டத்தட்ட ஒரு 100ல் இருக்குது. பிரேக் அமுக்குவோம், பின்னாடி யாரும் இல்லை. பிரேக்கிங் வீலோட அந்த க்ரீப்பிங் சவுண்டு நல்லாவே வந்து நம்ம கேட்குது. அந்த ABSோட இம்ப்ளிமெண்டேஷனுமே நமக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து இவ்வளோ பெரிய லென்த்தாக இருக்கும்போது ரியர் சீட்டில் வந்து டெஃபினட்டாக பாடி ரோல் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. நம்ம செகண்ட் ரோவில் உட்காந்தாவே ஃபீல் ஆகுது. தேர்ட் ரோவில் நமக்கு கேக்கே தேவையில்லை. அது மாதிரி கொஞ்சம் பம்பியாகவும் இருக்குது சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ஸ்டிஃபரும் இல்லை, ரொம்ப ஹார்டரும் இல்லை, ஒரு மாதிரி மிட்டில் வந்து உங்களுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பின்னாடி அந்த ஒரு வேவியான ஃபீல் கூட ரொம்ப நல்லா நமக்கு ரியர் சீட்டில் தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஓவரால் இந்த வண்டியோட டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கிரெட்டாவை ஓட்டின அதே ஒரு ஃபீல் தான் இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கிரெட்டாவோட என்லைன் அளவுக்கு எதுவுமே இங்கே ஸ்டிஃபராக இல்லை, ஓரளவுக்கு மிடில் தான் வந்து டியூன் ஆகிருக்கு. அதே நேரத்தில் கிரெட்டா நார்மல் கிரெட்டா அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ஒரு மிட் டியூனில் வந்து இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த காரை பெப்பியாக நம்மளால் ஓட்ட முடியுமா அப்படின்னா 7 சீட்ரு அப்படி ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் மட்டும் போகிறீங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும் ஆள் உட்காந்துருக்காங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை வந்து நீங்கள் கட் பண்ணி ஓட்டலாம். ஸோ ரியரில் யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா பயங்கரமாக பாடி ரோலை வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க.
ஓகே, ஸோ மிச்சப்படி இன்டீரியரோட அந்த அப்கிரேடேஷன் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபீச்சர் அப்கிரேடடாக தெரியுது. அந்த பெனாரமிக் சன்ரூஃப்ங்கிற விஷயமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இன்னொன்று செகண்ட் ரோவில் நான் வாக் அரவுண்ட்லேயே இப்போ நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று அந்த அண்டத்தைக்கு ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கிறதும் ஒரு நல்ல டச்சு. அப்போ ஒரு கேப்டன் சீட் வரைக்கும் நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு ஃபீலு. பட் தேர்ட் ரோ வந்து ரொம்ப கிராம்ப்டு தான். அப்போது இன்கேஸ் அடல்ட்லாம் உட்காரணும் அப்படின்னா ரொம்ப டஃப்பு தான். கிட்ஸ் வேணால் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஓவரால் டிரைவிங்க்கு இது ஒரு நல்ல பேக்கேஜ் தான். 7 சீட்டருக்கு தேவையான ஒரு பவருமே வந்து இதில் இருக்குது. பட் இந்த ஃபேஸ் லிஃப்டில் பெருசாக இன்ஜின் அப்கிரேட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.